जय सद्गुरुनाथ महाराज की जय। बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम। भानुदास एकनाथ भानुदास एकनाथ। जगी ऐसा बाप बाबा, जगी ऐसा बाप बाबा बाबा, जगी ऐसा बाप बाबा बाबा, जगी ऐसा बाप बाबा, जगी ऐसा बाप बाबा, जगी ऐसा बाप बाबा। ज्याच्या वंश मुक्ती से जावा, ज्याच्या वंश मुक्ती से जावा, जगी ऐसा बाप बाबा, जगी ऐसा बाप बाबा। ज्याच्या वंश मुक्ती से जावा, ज्याच्या वंश मुक्ती से जावा, पोटा येता हरले पाप पाप, पोटा येता हरले पाप, पोटा येता हरले पाप पाप, पोटा येता हरले पाप। ज्ञानदेव माय बाप, ज्ञानदेव माय बाप, पोटा येता हरले पाप पाप, पोटा येता हरले पाप। ज्ञानदेव माय बाप, ज्ञानदेव माय बाप, पोटा येता हरले पाप। मुली बाप होता ज्ञानी, होता ज्ञानी, मुली बाप होता ज्ञानी, तरीच आम्ही लागलीस ध्यानी, तरीच आम्ही लागलीस ध्यानी, पोटा येता हरले पाप पाप, पोटा येता हरले पाप। ज्ञानदेवा ज्ञानदेव 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 माय बाप, ज्ञानदेव माय बाप, ज्ञानदेव माय बाप, ज्ञानदेव माय बाप, पोटा येता हरले पाप पाप, पोटा येता हरले पाप। तुका म्हणे मी पोटीचे बाळ, तुका म्हणे मी पोटीचे बाळ, तुका म्हणे मी पोटीचे बाळ,
पोटा येताम हरले पाप पोटा येताम हरले पाप ज्ञानदेव ज्ञानदेव माय बाप ज्ञानदेव माय बाप पोटा येता हरले पाप पापं ज्ञानदेव माय बाप ज्ञानदेव माय बाप माय बाप जगी ऐसा बाप बाबा ज्यांचे वंश मुक्ती सजावाम पोटा येता हरले पाप ज्ञानदेव माय बाप ज्ञानदेव माय बाप ஜெகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜ் இந்த அபங்கத்தை பாடியிருக்கார். ஜகி ஐசா பாப்பா வாவா ஜான்ச்சா வம்ச முக்தி சஜாவா அப்படின்னு பாடியிருக்கார். ஞானதேவ ஞானதேவ மனத்தா ஞானதேவ ஹோத்து வாசுதேவ மனத்தா வாசுதேவ அகண்ட வதனி தோ வாசுதேவ ஹோத்தோ அப்படின்னு பாடுறார் ஏகநாத் மகாராஜ். ஞானதேவ ஞானதேவ மனத்தா ஞானதேவ ஹோத்தோ. யார் ஞானதேவ ஞானதேவன்னு சொல்லிகிட்டே இருக்காளோ அவளுக்கு அந்த ஞானத்தை ஸ்புரித்து அந்த ஞானமே அவளோட ஹிருதயத்தில் வந்து உட்காந்துன்னு இந்த பகவான் ஸ்ரீ ஹரியான பிரம்மம் வந்து ஹிருதயத்தில் வந்து உட்காந்துக்கிறது. அவள் ஞான பூர்ணனாக ஆயிடுறா, அவள் ஞானிகளாக ஆயிடுறான்ங்கிறது சொல்கிறார். ஜெகி ஐசா பாப்ப பாவா ஜான்ச்சா வம்ச முக்தி சஜாவா அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு அப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கார். இந்த ஜெகத்துக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறார், ஜெகத் பிதாவாக இருக்கார். அந்த வம்சத்தில் நம்ம பிறந்தோம்னாக்க முக்தி சஜாவா முக்தி கிடைச்சிருது அவளுக்கு அப்படிங்கிறது சொல்கிறார். இது இப்படி முக்தியை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கைவல்ய பதாதிகார சக்கரவர்த்தி ஜெகத்குரு ஜெகத் வந்தனீய மகானுபாவ கிருபாளுபாவ தயாவந்த பரிபூர்ண பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் மாவளி ஜான்ச்சா. அப்படிப்பட்ட ஞானேஸ்வரோட வயத்தில் நம்மெல்லாம் பிறந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய வம்சத்தில் இருந்துட்டு அப்படியே வம்சம்னா என்னன்னா பக்தாஞ்சா குழி பக்தாஞ்சியா ஜாதி ஜன்மதேதாரி தேவராயான் பானுதாசர் பாடுறார் இல்லையா. அப்படி இந்த பக்த குலத்தில் நம்ம வந்துட்டோம்னா இந்த சாதுக்களோடு நம்ம கலந்துட்டோம்னா சாதுக்களே நம்மளுக்கு குருவாக ஆயிட்டான்னா அவள் குருவா மூலமாக நம்ம பகவத்தான சாட்சாத்காரத்தை பெற போகிறோம் அப்படின்னாக்க இவா எல்லாரும் எந்த வழியில் வரான்னா அந்த ஞானேஸ்வர் போட்ட வழியிலே வர யாருன்னா வார்கரி சம்பிரதாயமாக வரா. வாரம் வார கரின்னு திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது, திருப்பி திருப்பி கோவிலுக்கு போகிறது, திருப்பி திருப்பி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, திருப்பி திருப்பி சாதுக்களோடு உட்காந்துட்டு பாடின பாட்டையே பாடி அனுபவிக்கிறது, அந்த அனுபவித்த அந்த ஆத்ம ஞானத்தில் அந்த ஆனந்தத்தை பெறுறது, அதன் மூலமாக அந்த பகவன் நாமத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த பகவன் நாமத்தோடு அந்த பகவானையும் சேர்த்து ரூப ஜடலி யோசனை பாயும் ஸ்திராவலை மகன் சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த ரூபத்தை மனசுக்குள்ளே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்படி பகவானுடைய ஹிருதயத்தில் வந்து பகவான் உட்காந்துருக்காராம். ஜேனே கருணி மூர்த்தி டசாவா ஜேனே கருணி மூர்த்தி டசாவா ஸ்ரீஹரிச்சி என்னன்னா ஹிருதயம் ஸ்ரீஹரிச்சி. ஸ்ரீஹரியோட மூர்த்தியை ஹிருதயத்துக்குள்ள நம்ம தரிச்சுட்டு இருக்கிறாளே அப்படிப்பட்ட பகவத் வந்தர்களாக இருக்கக்கூடிய மகானுபவர்கள் இருக்கக்கூடிய சஜ்ஜன விருந்தர்கள்லாம் இருக்கா இல்லையா. அவள்லாம் என்னென்ன ஐசே கீர்த்தன மரியாதா ஆகே
சஜ்ஜனாஞ்சே கரை அப்படிங்கிறார். சஜ்ஜனங்களோடைய வீட்டில் இப்படி கீர்த்தனம் பாடிண்டு ஹிருதயத்துக்குள்ளே பகவானை வச்சுண்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகானுபாவர்கள்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட மகானுபாவர்களெல்லாம் நம்ம பாடணும். சகுண சரித்திரே பரம பவித்ரே சாதரு வரணாவேன்னு பாடுறார் ஏக்நாத் மகாராஜ். அதனால் சரித்திரே சகுண ரூபத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளோட சரித்திரத்தையும் அவளை அந்த சொல்லக்கூடிய அப்படி சொல்லிண்டு சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகானுபாவர்களையும் நம்ம பாடணும். அப்போ பக்த விஜயத்தை ஆராதனை பண்ணணும், ஸ்ரீமத் பாகவதத்தை ஆராதனை பண்ணணும்னு சொல்கிறார். இப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் ஜெகத் பிதாக்கள், ஜெகத் வந்தனியர்கள், மகானுபாவர்கள். அவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஜெகத்துக்கே பிதாவாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவே பிதாவாக சொல்லக்கூடியவர் இருக்கார் இல்லையா. கிருஷ்ணமாஜி மாதா கிருஷ்ணமாஜி பிதா அப்படின்னு பாடுறார் துக்காராம் மகாராஜ். அப்போ கிருஷ்ணமாஜி மாதா கிருஷ்ணமாஜி பிதா அப்படின்னு பாடினான்னா இந்த கிருஷ்ணனே பிதாவாக இருக்கக்கூடியவரே ஞானேஸ்வர் மாவுலியாக வந்து அவரே ஜெகத்துக்கெல்லாம் பிதாவாக இருந்து மாவுலியாகவும் இருக்கார். ஜெகத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார், வெளியில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார் பிதாவாக இருந்துட்டு. மாவுலியாக இருந்துட்டு கருணை கடலாக காருண்யத்தை எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு இருக்கார். இன்றைக்கும் கைவல்ய ரூபத்தில் இருந்துட்டு இருக்கார், சஜ்ஜன சமாதியில் இருந்துட்டு இருக்கார், சஞ்சீவன சமாதி ரூபத்தில் இருக்கார். இப்படிப்பட்டவர் ஞானேஸ்வர் மாவுலி மாயபாப்பா. அவர் நம்மளுக்கெல்லாம் மாயபாப்பா. இப்படி அவளோட வம்சத்தில் நம்ம வந்து பிறந்துட்டோம் அப்படின்னா, சாதுக்களோடு நம்ம கலந்துட்டோம்னா என்ன ஆகிடுனா ஹரளே பாப்பா. பாப்பம்ங்கிறது நம்மளை விட்டு போயிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபம்ங்கிறது என்னென்னா பலவித எண்ணங்களோடு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனது, பலவித கிரியா கர்மங்களோட கர்மட்டர்களாக இருந்துண்டு அது கற்பனையில் இந்த உலகத்தில் உழண்டுன்னு இருக்கிறவாளா அதெல்லாம் பாபம்தான் சொல்கிறேன். அதை பாப்பிகள்னு சொல்கிறா. நம்ம அப்படி பாப்பிகள்னு சொல்கிறதில்ல. என்னன்னு கேட்டால், ஜகத்தில் இந்த வந்து பிறந்திருக்கிறவா எல்லாரும் பகவத் அனுகிரகத்தோடு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்காளாம். இப்போ பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் இவருக்கு நரதேக கிடச்சிருக்கு. அந்த நரதேக கிடச்சதுனால அது பகவத் அனுகிரகத்தினால கிடச்சிருக்கிறதுங்கிறதுனால பாப்பிகளாக இருக்க முடியாதவா. அவள் புண்ணியம் பாதி பாபம் பாதி பண்ணி ரெண்டு சமரூபத்தில் இருக்கிறதுனால, புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால இந்த நரதேகமும் இந்த பாபத்தை கழிக்கிறதுக்காக இந்த கர்மங்கள் எல்லாம் இங்கே வந்து பண்ணுறதுக்காகவும் இந்த பூமியில் வந்து பிறக்கிறாளாம். அதனால் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு என்னென்னா நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குறதுக்காக பகவத் அனுகிரகத்தினால இந்த சரீரத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்திருக்கோம். அப்போ சரீரத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய அம்மா அப்பா அவள்லாம் அந்த உதரத்தில் நம்ம வந்து பிறந்துட்டோமே, அவள்லாம் அம்மா தான். ஆனால் இது ஆதரணிய தத்துவம் பாலனிய தத்துவம்னு இந்த பாலனிய தத்துவமாக இருக்கக்கூடிய மாதா பிதாக்கள் இவா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவா. கவனாச்சே மாயபாப்ப கவனாச்சே கணகோத்த மிருகஜலவத்த ஜாயிலரையான்னு ஞானேஸ்வர் மாவுலி பாடுறார். இப்படி ஜென்மாந்தமாக நீ வந்து பிறந்திருக்கியே, அப்போ எந்தெந்த ஜென்மத்தில் இருக்கிற எத்தனை அப்பாக்கள் எத்தனை அம்மாக்கள் அத்தனை பேரும் உனக்கு அம்மா அப்பாக ஆக முடியுமா அப்படின்னா, இவர் சொல்கிறார் அவள்லாம் உனக்கு அம்மா அப்பா கிடையாது. என்னைக்கு சத்சங்கத்தில் வந்துட்டியோ சாதுக்களோட சேர்ந்துட்டியோ துமி சந்த மாய பாப்ப கிருப்பா வந்தா காயமி பதித்த கீர்த்தி வானோன்னு துக்காராம் மகாராஜ் பாடுறார். அப்போ அவளுடைய கீர்த்திகளை நான் என்னென்னு பாடுறேன். அவள்லாம் அந்த சாதுக்கள் வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கா. எதுக்காகனா அவதார துமி தராயா காரணம், நம்மளை உத்தாரணம் பண்ணுறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. உத்தாரணம் பண்ணிருக்கிறது மட்டும் இல்லாமல் தான் மட்டும் உதாரணம் இல்லாமல் எல்லாரையும் உதாரணம் பண்ணுறது எதுனாலன்னா நாம சங்கீர்த்தன சாதனை பைசோப்பே. அப்படி நாம சங்கீர்த்தனத்தினால எல்லாரையும் உதாரணம் பண்ணுறார். அப்படி அந்த நாமத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். அப்படி ஒரு படகை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அந்த படகுல ஏறி நம்ம பவசாகரத்தில் ட்ராவல் பண்ணி இந்த பகவானை போய் அடையணும்னா இந்த அப்பா கையை பிடிச்சின்னு கூட்டின்னு போகிறார். எந்த அப்பான்னா குருங்கிறவர். அந்த குருங்கிறவர் இந்த சாதுக்களோடு கலந்துட்டு அவெல்லாம் நம்மளை கையை பிடிச்சிட்டு மார்கதாவுனி கேலே ஆதி கிருபாநிதி சந்தப்புடே அப்படின்னு பாடுறா இல்லையா. அப்போ தயாநிதி சந்தப்புடே. அப்போ தயை உள்ளவர்கள் நிதி அப்படின்னா நான் செல்வந்தர்கள், தயைங்கிற செல்வம் வச்சுட்டுருக்காளாம். அப்படிப்பட்ட செல்வந்தர்கள்லாம் இருக்கா நம்மளுக்கு. அவள்லாம் ஒரு வழி காமிச்சிருக்கா. அந்த வழியில் நம்ம எல்லாம் செல்வோம். அந்த வழியை காமிக்கிறவர் யாருன்னா பிதா. உலகத்துக்கெல்லாம் பிதாவாக இருக்க ஜெகத் பிதாவாக இருக்கிற ஜெகத்குருவாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படிங்கிறத சொல்கிறார். பிதா என்ன பண்ணுறார், ஒரு அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஆர்த்திகம்
சம்பாதிச்சுன்னு வந்து கொடுத்து இந்த குழந்தைகளை படிக்க வச்சு இந்த சம்சாரத்தை நடத்தி கூட்டின்னு போகிறார். அம்மா என்ன பண்ணுறா, இந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறா. சாப்பாட்டிலேருந்து உடம்பை பராமரிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து எல்லா விஷயங்களும் செஞ்சு தன்னோட அன்போடு அன்பாக பார்த்துக்கிறா இல்லையா. அது மாதிரி இங்கே இருக்கிற பிதா என்ன பண்ணுறாருன்னா, கருணை கடல்லையாக இருக்கக்கூடிய மாவுளி எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாரையும் தன்னோட குழந்தைகளை ஆக்கி எல்லாத்துக்கும் லேவவனி அப்படிங்கிறத புஜாவணி அப்படிங்கிறார். பிரத்யேக் ஜோதிச்சி ஓவாளினி மனப்பவனாஞ்சி கேளனி அப்படிங்கிறார். அந்த ஜோதிங்கிற பரம்பொருள் இருக்கிற அந்த ஜோதியை ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறத காமிச்சு கொடுத்து அவளை தூளியில் போட்டு ஆட்டி ஓங்காரத்தினால அந்த இதனாலேயும் அவளுக்கு ஆட்டி அந்த பிரம்மத்தில் அவளுக்கு கூட்டின்னு வந்து அவளுக்கு ஆட்டி அவளுக்கு அந்த நாமத்தினால அவளை அலங்காரம் பண்ணி அவளுக்கு இந்த உலகம் இருக்கிற வாசைகளை எல்லாத்தையும் அழிச்சிடுறாளாம். அப்படிப்பட்டவா தான் குருநாதர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த அவள்லாம் நம்மளுக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். அவள் தான் நம்மளுக்கு பிதா, ஜெகத் பிதா. அதனால் அவர் சொல்கிறார், போட்டா ஏதா ஹரலே பாப்ப ஞானதேவா மாய பாப்பா அப்படிங்கிறவர் என்னோட அவளோட வம்சத்தில் நான் வந்து பிறந்துட்டேன். வந்ததுலேருந்து ஹிருதயத்திலே வந்து நாமத்தை சொன்னார். நம்ம சொல்கிறோம், ஓம் நமோ பகவதே ஞானேஸ்வராய, ஓம் நமோ பகவதே ஞானேஸ்வராய, ஓம் நமோ பகவதே ஞானேஸ்வராய, இப்படி நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கோமே. நம்மளாம் என்னென்னா உதாரணம் மாறும் அவருடைய கருணையினால் நம்ம துணிச்சா அனுகிரகலாதலும் பாவன ஜாலோச்சராச்சரி. அப்படி இந்த சராச்சரத்தில் நம்ம வந்து எல்லாரையும் புனிதமாக்குறார். அப்படின்னா தன்னுடைய காருண்யத்தினாலையும் தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலையும் இந்த நாம வைபவத்தினாலையும் அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரையும் புனிதமாக்குறாராம். அதனால் அப்படிப்பட்ட பிதா. அதனால் துமி சந்த மாய பாப்ப ஜகி ஐசா பாப்ப அப்படிங்கிறார். இங்கெல்லாம் சாதுக்களாக இருக்கக்கூடியவளே அவெல்லாம் ஜகத்துக்கே அப்பாவாக இருக்கிறார். ஜாச்சா வம்ச, அந்த வம்சத்துக்கு நான் வந்துட்டேன், இந்த சாதுக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். அதனால் எனக்கு முக்தியை கொடுக்குறாவா, முக்தியை பெற்றுடுறோம் நம்ம. அப்படின்னா என்னத்தில் எப்படி நம்ம முக்தி அடைஞ்சிடுறோன்னா, எதுக்கும் நம்ம கவலைப்படுறதில்ல. எந்த ஒரு விஷயமும் பகவான் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நன்மை அது அந்த ஒரு மனசில் ஒரு தீர்மானம் வந்துடுறதுனால, மனசில் சாந்தியும் சமாதானமும் வந்துடுறதுனால, எந்த எண்ணங்களும் நம்மளை விட்டு போயிடுறதுனால அந்த சமாதானமே பகவானுக்கு முக்தியை கொடுத்துட்றாரு நம்மளுக்கு. இந்த சமாதானம் என்றைக்கு வந்துருத்தோ அன்றைக்கே முக்தி, சமாதானம் எந்திரு வந்துருத்தோ அன்றைக்கே மனசு சாந்தப்படுறது. அப்போ விஸ்ராந்தி சாஸ்தான அப்படின்னா சாதுக்களை சந்தாஞ்சா மாஹேரன் தேகா பூமி வர அலங்காபுரன் ஏக்நாத் மகாராஜ் பாடுறார். அப்படி அலங்காபுரத்தில் இருக்கக்கூடியவர் விஸ்ராந்தி சேஸ்தானம். நம்ம எல்லாரும் போய் மனசில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அக்கடான்னு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சாதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னென்னா அலங்காபுரத்தில் இருக்கிற ஆலந்தியில் இருக்கக்கூடிய சிவபீட்டமாக இருக்கக்கூடிய சித்தேஸ்வர் பூமியில் ஞானேஸ்வர் மாவுளி விராஜமானா இருக்கார். அந்த இடத்துல நம்ம போனோம்னா அந்த வைப்ரேஷன் என்னென்னா நம்ம ஹிருதயத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அந்த சாந்தத்தையும் அந்த லிங்கஸ்வரூபம் நம்மளோட ஹிருதயத்தில் வந்து உட்காந்துரும். அந்த சாந்தம் அந்த சமாதானம் நம்மளை வந்து உட்காந்துரும் அப்படிங்கிறத சொல்கிறார். मुनि बाप होता ज्ञानी ज्ञानी तरी आम्ही लागली सिद्ध्यानी. मुली बापा होता ज्ञानी. இப்படி இந்த அப்பா, இந்த குழந்தைக்கோட அப்பா இருக்காரு, அவர் பெரிய ஞானியாக இருக்கார். அப்பா ஞானியாக இருந்தால் குழந்தைகள் ஞானவானம் இல்லாமல் இருக்குமா? அதுவும் குழந்தைக்கு. துக்காராம் மகாராஜுக்கு ஒரு பொண்ணு இருந்தா பாகீரதி. அவள் எப்பொழுதும் பகவான் நாம உச்சாரிச்சுட்டே இருப்பாள். அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்பாவோட கோவிலுக்கு போயிட்டு வருவாள். அப்படி அப்பா வந்து பால் எடுத்து அதை காய்ச்சி அதை ஆற வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவார் பெருமாளுக்கு. அதை குடிச்சிட்டு அந்த அம்பாளுக்கு அந்த சுவாமிக்கு படைச்சிட்டு அதை அப்படியே இந்த குழந்தைக்கும் கொடுப்பார், சாப்பிடுவாள். இப்படியே எல்லாரும் ஸ்வீகாரம் பண்ணிப்பா, பிரசாதத்தை ஆற்றுக்கு வந்துடுவா. இப்படி இருக்கிற குழந்தைய அவாத்தில் ஒரு வாசலில் ஒரு முகமதியன், இவர் பெரிய பலமான பக்த பலம் உள்ளவரா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சோதனை பண்ணுறதுக்காக அவள் ஆற்றுக்கு வரா. அப்போ இவர் துக்காராம் மகாராஜ் இல்லை, இந்த குழந்தை தான் இருக்குது. வெளியில் வந்தோடனே இவர் பிக்ஷை கேட்குறார். இந்த முகமதியன் பிக்ஷையை கொடுக்குறார். கேட்குறவுடனே இந்த குழந்தை கையில் எடுத்துன்னு வந்து பிக்ஷையே அவாத்தில் இருக்கிறதுல ஏதோ எடுத்துன்னு வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. அந்த தானியங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தை போடுறது. போடும்போது ஒன்றும் இல்லை அந்த சட்டியில். இதை போட்டதுக்கப்புறம் அதை பார்த்தா ஃபுல்லாக நிறைஞ்சு வழியுது. என்ன அப்படின்னா சாதுக்களோட ஒரு கிருப்பை. அந்த ரித்தி சித்திகள்லாம் வாசலில் வந்து ரித்தி சித்தி திஷ்டதசேன்னு பாடுறேன். வாசலில் நின்றுருக்கான். துவாரி திஷ்டதசே அப்படிங்கிறார். அப்போ வாசலில் அந்த ரித்தி சித்திகள்லாம் இருந்து பகவான் நாம சொல்லிட்டு இவாளுக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட்டு என்ன வேணும், இவாளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு அது காத்துட்டு அது ஒன்று ஒன்றும் செய்யறதான்.
இப்படிப்பட்ட பரம்பொருள் வந்து அந்த சாதுக்கள் இருக்கிற இடத்துல வந்து விராஜமான இருக்கிறதுனால அதுவே வைகுண்டமாக ஆயிடுது. அந்த சாதுக்கள் என்ன பண்ணுறான்னா வர்றவா எல்லாருக்கும் அந்த நாமத்தை வித்தரணம் பண்ணுறார் இல்லையா, அதனால அந்த நாமத்தை பெற்றுண்டு மனசில் சமாதானத்தோடு சாந்தியோடு இருக்கிறதுனால இவாளுக்கு முக்தி கிடச்சி இவாளும் ஞானமான ஆயிடுறாளாம். அப்போ அப்பா ஞானம் இருந்தால் குழந்தைகள் ஞானியாக இருக்காதானே? அதுதான். அப்போ அப்பா இப்படிப்பட்ட அப்பா நம்மளுக்கு கிடச்சிட்டார் இந்த பிறவியிலன்னா, அப்பா நம்மளாம் குழந்தைகள்லாம் அந்த ஞானத்தை அவரோட கிருபையினாலும் நம்ம பெற்றுவோம் அப்படிங்கிறதையும் துக்காராம் மகாராஜ் அனுகிரகம் பண்ணுறார் நம்மளுக்கு. தரி ஆம்ஹி லாகுலோ தியானம், அப்படிப்பட்டவரை நம்ம தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறார். மனசில் ஞானேஸ்வர் மாவுலியை தியானம் பண்ணுவோம். ஞான தேவ வததாம்பா சே, ஞான தேவ வததாம்பா சே, नाही कळी काळाचे बेव जीवा, ज्ञान देव वदतावा चे, ज्ञान देव वदतावा चे. ब्रह्म ज्ञान जोडो निहात, मने मी तुम चांकित. என்ன கேட்குறார் ஞானேஸ்வர் மாவுலிட்ட ஏக்நாத் மகாராஜ்? பிரம்ம ஜான ஜோடோ நிஹாத், பிரம்ம ஜானத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். மனே மீ தும் சாங்கித், நான் உனக்கு தாசனை ஆகி உன்னுடனே நான் ஆயிடணும், அதனால நீ அந்த பிரம்ம ஜானத்தை நீ எனக்கு கொடுக்கணும். பிரம்ம ஜான ஜோடோ நிஹாத், 2 கைகளையும் கேட்டுட்டு குருநாதரான பிதாவாக இருக்கக்கூடியவற்றை நம்ம என்ன கேட்கணும்னா, எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு முக்தி கைவல்யத்தை கொடு, என் மனசில் சமாதானத்தையும் சாந்தத்தையும் கொடு, எனக்கு சத்சங்கத்தை கொடு, எனக்கு நல்ல மனுஷர்களோட மகானுபாவர்களோட சத்சங்கத்தை எனக்கு கொடு, மகானுபாவர்களோட ஆசிரியத்தில் நம்ம இருக்கக்கூடிய பாவத்தை அந்த அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணுமா. அப்படி கேட்கறதுனால என்னாச்சு, நான் வாச்சே வதத்தா இந்திராயணி யம வந்தித்தோ சரணி. இப்படி ஞானேஸ்வர் இந்திராயணி இருக்கிற அந்த தீர்த்தத்து கரையில் தான் ஞானேஸ்வர் மாவுலி இன்னைக்கு இருந்துட்டுருக்கார். அப்போ யம வந்திதத்தே சரணினா, எப்போ நம்ம ஞானேஸ்வர் மாவுலியை நினைக்கிறோமோ அப்போ இந்திராயணி தீரம் நம்மளோட இடத்துலேயே வந்துடுது. அந்த இந்திராயணி தீரத்தில் இருந்துன்ற ஞானேஸ்வர் மாவுலியோட நினச்சிட்டு அவரோட நாமத்தை சொன்னால் யமன் கையை கூப்பிட்டு வெளியில் போய்டுறானா. ஏகா ஜனார்தனி பாவ ஞானதேவ ஆட்டவா. அதனால் மனசில் பகவானுடைய நாமத்தையும் குருமார்கள் நினச்சிட்டே இருக்கணுமா, எப்போவுமே சாதுக்களை நினச்சிட்டே இருக்கணுமா. ஆட்டவாவை கிருபாலு சஜ்ஜன துமி சந்த ஜன, நான் ஆட்டவனை துமி தியாவே பாண்டுறங்க, எப்போ பார்த்தாலும் பாண்டுறங்கா நான் வந்து உன்னையும் சாதுக்களையும் நினச்சிட்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. அப்போ தான் அவள் நினச்சிட்டே இருந்தான்னா அந்த வெளி பவங்கிற அந்த ரோகம் வந்து நம்மளை வந்து பிடிச்சிக்காது. நம்மளுக்கு இது வந்து ரோகம், நம்மளுக்கு அந்த ரோகத்துக்கு வைத்தியம் என்னென்னா பண்டரிராவன் பாண்டுரங்கன் தான். அது யார்? அந்த வைத்தியர்கள் யாருன்னா சத்குருநாதர்கள் தான். அந்த வைத்தியர்கள் யாருன்னா சாதுக்கள் தான். இவா அந்த மருத்துவர்கள் வந்துட்டான்னா நம்மளுக்கு நாமங்கிற மாத்திரையை டோஸ் போட்டாக்கா அந்த நாமத்தை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பகவான் நாமத்தை புசிச்சுட்டு அந்த போகத்தில் இருந்திருந்தோம்னா இந்த நோயானது நம்மளை போயிட்டு நம்மளுக்கு முக்திங்கிற கைவல்யத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். நோய் நிர்வாபணம் ஆகிடுறது, முக்திங்கிற கைவல்யம் நம்மளுக்கு கிடச்சிடுது. இது யாருனால அப்படின்னா சாதுக்கள் அப்படிங்கிற சத்குருங்கிற டாக்டர் வைத்தியர் நம்மளுக்கு கிடைக்கிறார். அந்த வைத்தியர் சொல்கிறார், அந்த வைத்தியருக்கு வைத்தியரையாக இருக்கக்கூடிய தன்வந்திரியான பாண்டுரங்க பரபிரம்ம மூர்த்தியை நம்மளுக்கு அவள் காமிச்சு கொடுக்கறதுனால அவள் வாடவாயாக்குள்ள பக்தி பாவ தர்ம குலாச்சார நாம விட்டோபாச்சா. அதனால் விட்டோபானுடைய நாமத்தையும் அவள் குலத்தையும் அந்த குலத்தில் பக்தியையும் பெருக்கிறாளாம் யாருன்னா சாதுக்கள். அதனால் சாதுக்கள் வந்து உட்காந்துட்டானா, ஒரு ஆற்றுல வந்து மூர்த்தம் உட்காந்துட்டானா அவள் வீணே போக மாட்டாள், அவள் என்னைக்கும் அழிய மாட்டாள். மத் பக்தாக நான் பிரணஷ்யத்தி அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா. அதனால் என்னுடைய பக்தர்கள் என்னென்னைக்கும் அழிய மாட்டா. என்றைக்கு சாதுகளோட சரணத்தை பிடிச்சிட்டாலோ அன்னைக்கு அவளுக்கு அழிவு என்பதே இல்லை, அவளுக்கு முக்திங்கிறது கைவல்யங்கிறது சாஸ்வதம் அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லி துக்காமனேமி போட்டிச்ச பாலன், நான் யார் அப்படின்னா உங்கள் வயத்தில் பிறந்த பாலன் அப்படிங்கிறார். துக்காராம் மகாராஜுக்கு சேவை பண்ணணும்னு ஞானேஸ்வர் மாவுலி நினச்சாராம். அவர் வைகுண்ட ஆரோகணம் பண்ணும்பொழுது அவள் தர்மபத்தினி ஆவலி வந்து மாசமாக இருந்தாலும். ஆனால் இவருக்கு ஜோதி ஸ்வரூபமாக தெரிஞ்சாராம் ஞானேஸ்வர் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது பெரிய மகான்,
ஞானேஸ்வர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டாராம். இவர் ஞானேஸ்வர் வந்து நம்மளுக்கு செய்கிறதா இருக்கக்கூடாது, நம்ம வைகுண்டத்துக்கு கிளம்பிடணும்னு அப்போ நிர்ணயம் பண்ணி பாண்டுரங்கன்ட்ட போய் கேட்குறார். பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்ணி அவரை வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகிறார். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறக்கிறார், நாராயண் பூவா. அவர் வந்ததுக்கப்புறம் துக்காராம் மகாராஜனுடைய சரித்திரத்தையும் துக்காராம் மகாராஜுடைய காத்தாவையும் எல்லா இடத்துலையும் பிரசார் பண்ணுறார். அப்படி பண்ணி எல்லா இடத்துலையும் துக்காராம் மகாராஜருடைய நாமத்தையும் வித்திரணம் பண்ணி பகவத் பக்தியை ஊட்டுறார் நாராயண் பூவா. அவர் யாருன்னா சாக்ஷாத் ஞானேஸ்வரோடைய அவதாரம். அதுக்கப்புறம் அதற்கு முன்னாடி ஞானாஞ்சா ஏக்நாத் மகாராஜ் வந்து அவதாரம் பண்ணார். மகாவிஷ்ணுச்சா அவதாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இப்படி எல்லாம் சாதுக்கள் யாருன்னா சாக்ஷாத் மகா. துக்காராம் யாருன்னா துக்கா விஷ்ணு நாஹி துஜா அப்படின்னு பாடுறார். துக்காராம் வேற விஷ்ணு வேற இல்லை அப்படின்னு பாடுறார். ஞானேஸ்வர மாவளி யார்? மகாவிஷ்ணுச்சா அவதார சகாமாஜா ஞானேஸ்வரன் பாடுறார். இப்படி மகாவிஷ்ணுவே இப்படி அவதாரம் எடுத்து அவதார மூர்த்திகளாக வந்து பல அவதாரங்கள் சாதுக்களாக வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் நம்ம சாதுக்களோட வழியில் நம்ம போகணும். அப்படி போனாக மாஜி புறவா பிரம்மீச்சி ஆளை அப்புறம் பிரம்மங்கிற அந்த பதத்தை பிடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறத அந்த ஆசையை வந்து எனக்கு நிறைவேற்றி வைக்கணும். யாருன்னா சாதுக்கள் அப்படிங்கிறது துக்காராம் மகாராஜ் சொல்லி பக்தி என்ன பண்ணணும், பக்தியில் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு விவரிக்கிறார். பக்தினா என்னன்னா அந்த பெரிய பெரிய மகானுபாவர்கள் குருநாதர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதே முதல்ல அதை யாராவது கொண்டு போய் நம்மளுக்கு அந்த இடத்துல விட்டுடணும். அந்த விட்டதுக்கப்புறம் அவள் மேலே உண்டாகிற பிரேமை, அந்த பிரேமையில் உண்டாகி அவள் பண்ணுற அவள் எந்த வழியில் போகிறாளோ அந்த வழியில் எத்யத் ஆச்சரத்தி ஸ்ரேஷ்டகா தத்தத் தேவதரோ நரகா அப்படின்னு யார் யார் எந்த ஆச்சரணத்தை ஃபாலோ பண்ணுறாளோ அந்த ஆச்சரணத்தையே அவள் கடைப்பிடிக்கிற மாதிரியே பின்பற்றுவர்கள் பின்னாடி வரவாளாம், அவளும் அதை பின்பற்றுவாளாம். அப்போ சாதுக்கள் வர வழியில் மார்க்க அந்த வழியை அவள் ஜாடை அப்படியே பெருக்கி வைக்கிறாளாம். அந்த மார்க்கத்தை நீங்கள்லாம் வாங்கோ அப்படின்னு நம்மளை கூட்டின்னு போகிறான். இப்படி மார்க்கத்தை காமிக்கக்கூடிய பரம்பொருளான பகவத் அவதாரமாக விஷ்ணுவோடைய அவதாரமாக சொல்லக்கூடிய ஞானேஸ்வர மாவுளியை ஜெகத்பிதான்னு வந்தனம் பண்ணி துக்காராம் மகாராஜ் இந்த அபங்கத்தை பாடுறார். ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துக்காராம் ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துக்காராம். ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. ஸ்ரீநாத ஜெயநாத ஜெய ஜெயநாத ஸ்ரீநாத ஜெயநாத ஜெய ஜெயநாத ஸ்ரீநாத ஜெயநாத ஜெய ஜெயநாத ஸ்ரீநாத ஜெயநாத ஜெய ஜெயநாத. சுவாமி ஏகநாத.